மக்களவைத் தேர்தலில் பம்பர சின்னம் ஒதுக்க கோரி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி மதிமுக பொதுச் செயலாளர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, மதிமுக தரப்பில் என்ன மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? வணக்கம். மதிமுக சார்பில் கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தாக்கல் செய்துள்ள மனுவில் கடந்த 1996ஆம் ஆண்டு முதல் சட்டமன்றம் மற்றும் மக்களவை மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் மதிமுக போட்டியிட்டுள்ளதாகவும் இந்த தேர்தல்களில் தங்கள் கட்சிக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 2006ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் 5.99% வாக்குகள் பெற்ற நிலையில் 5.98% வாக்குகள் பெற்றுள்ளதாக கூறி தங்கள் கட்சியின் அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் ரத்து செய்ததாகவும் மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். அதன் பின் கடந்த 2014ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் பம்பரம் சின்னம் ஒதுக்கப்பட்ட நிலையில் எதிர்வரும் மக்களவைத் தேர்தலிலும் பம்பரம் சின்னம் ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கையுடன் தேர்தல் ஆணையத்திற்கு மனு அளிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். பம்பரம் சின்னம் பொது சின்னம் இல்லை என்பதாலும் வேறு எந்த கட்சியும் அந்த சின்னத்தை கோரவில்லை என்பதாலும் தங்கள் மனுவை பரிசீலித்து தங்களுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த மனு நீதிபதிகள் எஸ் சுந்தர் மற்றும் நீதிபதி அருள்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது வைகோ தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் மக்களவை தேர்தல் தேதியை எப்பொழுது வேண்டுமானாலும் அறிவிக்கலாம் என்பதால் தனது விண்ணப்பத்தை விரைந்து பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் வாதிட்டார். தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நிரஞ்சன் ராஜகோபால் மனு தொடர்பாக தங்களுக்கு பதில் அவகாசம் வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்தார். இதையடுத்து மதிமுகவின் மனுவிற்கு பதிலளிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் பதிவு செய்யப்பட்ட அங்கீகாரம் இல்லாத கட்சி வேட்பாளர்களுக்கு பொது சின்னம் ஒதுக்கீடு செய்வது தொடர்பான விண்ணப்பிக்க மதிமுகவுக்கு அனுமதி அளித்துள்ளதாகவும் அந்த விண்ணப்பத்தை பரிசீலித்து தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை வருகிற மார்ச் 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். ராஜலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.